இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தின் இந்த நாளிலே முதன்மையான கட்டளை எது என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆண்டவர் இயேசு முதலாவதாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும், இதுதான் முதன்மையான கட்டளை என்று சொல்லித் தருகிறார். கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் இறங்குகிற பொழுது, உதவி செய்கிற பொழுது நாம் கடவுளுக்கே உதவி செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி நடக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம். இப்படியாக சக மனிதர்களை அன்பு செய்வதன் வழியாக நாம் கடவுளையே அன்பு செய்கிறோம். இந்த நாளில் நாம் கடவுளுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் நாம் முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் கடவுளை அன்பு செய்வது அர்த்தமுள்ள விதத்திலே வெளிப்படும். பல நேரங்களில் இதை நாம் புரியாமல் தான் கடவுளை வழிபடுவது, வழிபாடுகளில் கலந்து கொள்வது, ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது என்றோடு மட்டுமே நாம் நின்று விடுகிறோம். நோயாளர்களை கவனித்துக் கொள்வதும், ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதும் ஆண்டவருடைய அன்பு செயல்கள். அதை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த விவிலியமும் நமக்கு கற்றுக் கொடுப்பது அன்புதான். அன்பே பிரதானம், முக்கியம், அடிப்படை. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் இந்த அன்பை குறித்து மிக அருமையாக நமக்கு சொல்லித் தருவார்.
தவக்காலத்தின் இந்த நாளிலே அந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்கள். நம்மிடத்திலே பல திறமைகள் இருக்கலாம், ஆற்றல்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கலாம், புதுமை செய்யக்கூடிய ஆற்றல் கூட கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்று பவுலடியார் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ பவுல் சொல்லித்தரக்கூடிய அந்த அன்பை வாசித்து இந்த நாளிலே நாம் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்வோம். அதேபோல நம் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகில் குழந்தையாக பிறந்ததும் 3 ஆண்டுகள் மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்ததும் அந்த மக்களுக்காக உயிரை கொடுத்ததும் எல்லாம் அன்பினால்தான். எனவேதான் அன்பே உங்களுக்கு அடித்தளமாக ஆணிவேராக இருக்கட்டும் என்று இறைவார்த்தை சொல்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பிறரை தீர்ப்பிடுகிறோம், சண்டை போடுகிறோம், கோபத்தோடு இருக்கிறோம். இவைகளெல்லாம் அன்பின் குறைபாடுகளினால்தான். எனவே நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அன்பு நிறைந்து இருக்க வேண்டும். அப்படி நிறைந்திருக்கும் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம். உள்ளத்தில் அன்பு குறைவுபடக்கூடிய நிலையில்தான் நாம் பாவம் செய்கிறோம், தவறு செய்து விடுகிறோம், சக மனிதருக்கு தொல்லை கொடுக்கிறோம், துன்புறுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ கடவுளை அன்பு செய்யுங்கள், அதேபோல உங்களை அன்பு செய்யுங்கள், உங்களுக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்யுங்கள். இந்த 3 முக்கோண அன்பு, இந்த 3 ஒன்றை ஒன்று தழுவியே இருக்கின்றது. இதோ இந்த தவக்காலத்தின் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க நாம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அன்பை வெளிப்படுத்துவோம். இறைவன் எப்படி நம்மை அன்பு செய்கிறாரோ, நாம் பாவிகளாக இருந்த பொழுதும் பாவிகளை தேடியே வந்தேன் என்று சொல்லி நம் மீது அன்பை வெளிப்படுத்துகிறாரே, அதே போல நம்மோடு இருப்பவர்களை குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொண்டு நாம் அன்பு செய்ய இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். உங்களை அன்பு செய்பவர்களை மட்டுமே நீங்கள் அன்பு செய்வீர்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ அன்பு அல்ல. உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள், ஒரு கன்னத்தை அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டுங்கள். அதுதான் கிறிஸ்தவ அன்பு, வித்தியாசமான அன்பு. எனவே இந்த நாளிலே அந்த அன்பை வாழ்ந்து காட்ட அருள் வேண்டுவோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, எங்களிடத்திலே ஜெப உதவி நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை அன்பு செய்ய, சக மனிதர்களை அன்பு செய்ய எங்களை நீர் தூண்டுவீராக, எங்களுக்கு ஆர்வத்தை கொடுப்பீராக. இதோ மருத்துவமனைகளில், இல்லங்களிலும் விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் பயணங்களை பாதுகாத்து தாரும். எங்கள் குடும்பங்களில் உடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த தேர்வின் காலத்தில் அரசு பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தாரும், ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த தவக்கால பக்தி முயற்சிகளெல்லாம் இன்னும் அன்பு நிறைந்தவர்களாய் எங்களை மாற்றுவதாக. இந்த நாளிலும் கூட
திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றித்தாரும். இதோ குடிபோதை அடிமைத்தனங்களில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தார். உடைய உழைப்பை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்வீராக. இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நிலம் வாங்கவும், வீடு கட்டவும், வெளிநாடு செல்லவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி தாரும். ஆண்டவரே, எந்த தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாக நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.